कम से कम उसकी कार्यप्रणाली ISIS जैसी होनी चाहिए। अपने धर्म के लिए इस तरह का काम करें। இந்துக்கள் அனைவரும் ISIS தீவிரவாதிகளை போல் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். இந்துக்கள் ஆயுதம் ஏந்தணும், குறைஞ்சது அவங்க 5 குழந்தைங்களாவது பெற்றுக்கணும். நான் பார்ப்பனிய கடப்பாறைய வச்சு நான் இடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த திராவிட கோட்டை சும்மா ஒன்னும் எழும்பல. அதை எழுப்புறதுக்கு எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை, ஒரு சமூக சிந்தனை, ஒரு பெண்ணா இருந்து யோசிக்க முடியாத ஒரு விஷயத்த தந்தை பெரியார் அவர்கள் எனக்கு பதிலா ஏன் இடத்துல நின்று அவர் யோசிச்சார். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. தந்தை பெரியார் பெண்களை பற்றி என்ன நினைச்சாரு அப்படிங்கறது நீ தான் சொல்லு. ஆனா இன்னைக்கு அதே கேள்வியை திருச்சி கேட்கிறேன். பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள், பாரதி பாடலையா? மாதர் சன்னை இழிவு செய்யும் மடமைய கொளுத்துவன் பேசலையா? ஆவுன்னா பெரியார், ஆவுன்னா பெரியார். வணக்கம் பிளாக் போல்ட் நேயர்களே, நீங்க தம்ப்நெயில பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. இன்னைக்கு அந்த சாமியாரை பத்தி தான் நம்ம பேசலான் இருக்கோம். அவர் பேரு எடி நரசிங்க ஆனந்த். அவர் ஒரு RSSல ஒரு தலைவரா இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, कम से कम उसकी कार्यप्रणाली ISIS जैसी होनी चाहिए। अपने धर्म के लिए इस तरह का काम करें। கத்தி, அருவாள் போன்றவற்றை இந்துக்களுக்கு விநியோகிப்பதால் எதையும் சாதித்துவிட முடியாது. இந்துக்கள் தற்கொலைப்படை உருவாக்க வேண்டும். இந்துக்கள் பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகளை விட்டு வெளியேறி இந்துக்கள் அனைவரும் ISIS தீவிரவாதிகளை போல் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்துல உள்ள காசியாபாத்ல தஸ்னா தேவி அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல தலைமை பூசாரியா இவர் இருந்துட்டு வர்றாரு. இவர் இந்துத்துவா, தீவிர இந்துத்துவா கொள்கைக்கு பெயர் போன ஒரு ஆளு. அவர் நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேசியிருக்கிறாரு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அவரோட இயற்பெயர் தீபக் தியாகி. அவர் மீரட்ல இருக்காரு. மீரட்டை சேர்ந்தவர். இவர் ரஷ்யாவுல உயர்கல்வி படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு 1990. அப்புறம் 97 திரும்ப வந்திருக்கிறாரு இங்க. சச்சிதானந்த யதி சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை மாத்திருக்காரு. அது யதி அப்படின்னு சொன்னா சன்னியாசி அப்படின்னு அர்த்தம். இந்த டாஸ்னா தேவி கோயில்ல முஸ்லிம்களை நுழைய தடை விதிச்சிருக்காரு. அது உண்மை பெரிய சர்ச்சையா இருந்திருக்கு. அவர் எப்ப பார்த்தாலும் சர்ச்சை மற்றும் வெறுப்பு பேச்சுகள் தான் அதிகமா பேசுவாரு. அதனாலேயே இவர் அதுக்காகவே அறியப்படுற ஒரு ஆளா இருக்கிறாரு. பல கேசஸ் இவர் மேல இருக்கு. FIR எல்லா நாள்லயுமே போட்டிருக்கிறாங்க. அவர் எப்ப பேசுறாரோ, எப்ப வெறுப்பு பேச்சு வருதோ அதுல பிரச்சனைகள் வருது. இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் நடத்தணும்னா அவரை மறுபடியும் FIR போடுறாங்க. 2021 ஹரித்வார் தர்ம சன்சத் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக இனப்படுகொலைக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்காரு. அதன் பேர்ல கைது, அப்புறம் வழக்கம் போல் ஜாமீன். அப்புறம் நபிகள் நாயகன் அவரை குறித்து அவதூறு பேச்சு பேசினாரு. அப்புறம் பெண்களை பற்றி பேசியிருக்கிறாரு. மகாத்மா காந்தி குறித்து பேசியிருக்காரு. அப்துல் கலாம் குறித்து பேசியிருக்காரு. எல்லாமே அவகருத்துக்கள் தான் இது ஃபுல்லாவே. 2025 மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி பேசிட்டாரு. போலீசாரையும் திட்டி பேசியிருக்கிறாரு. அப்படியே வழக்கு வந்திருக்கிற இவர் பேர்ல. இப்ப 2026 தொடக்கத்துல அவர் என்ன, இப்ப நான் மேல வாசிச்சனே அதை ISIS இந்துக்கள் ISIS தீவிரவாதிகள் போல ஒரு படையை உருவாக்கணும்னு பேசி அது ஒரு சர்ச்சையா இருக்கு. இவர் அப்துல் கலாம் ஐயாவை பத்தியும் இழிவா பேசியிருக்கிறாரு. அல்பலா பல்கலைக்கழகம், AMU, ஜாமியா, தாருல் உலூம் அப்படின்னு போன்ற இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களை தீவிரவாத கூடுகள் அப்படின்னு சொல்லி அதை அழிக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்துக்கள் ஆயுதம் ஏந்தணும், குறைஞ்சது அவங்க 5 குழந்தைங்களாவது பெற்றுக்கணும். இது நிறைய FIR எப்ப பார்த்தாலும் வெறுப்பு பேச்சு, சமூக அமைதியை சீர்குலைக்கிறது. இதுதான் வேலையை, முழு நேர வேலையாவே அவர் இருந்திருக்காரு. நிறைய FIR இவர் மேல பதிவாயிருந்திருக்கு. இது என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு வீடியோல அப்துல் கலாம பாகிஸ்தானுக்கு ஆதரவா அணுகுண்டு செய்யறத அந்த மூலக்கூறை சொல்லி கொடுத்திருக்காரு, அந்த தொழில்நுட்பத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சர்ச்சையை கிளப்பினாரு. அப்துல் கலாம் ஒரு ஜிஹாதி அப்படின்னு சொன்னாரு. இதுல அந்த அப்சல் குரு தெரியுமா? அப்சல் குரு பாராளுமன்ற கட்டிடத்துல நம்ம தாக்குதல் நடந்தப்போ தூக்குல போடப்பட்ட ஒரு குற்றவாளி. அவர் இவருக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. லட்சக்கணக்கான அப்துல் கலாம் மற்றும் அப்சல் குரு போன்றவர்கள் போவார்கள் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லியிருக்காரு. அப்புறம் DRDO தலைவரா இருந்த போது இந்து விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதுக்கு அப்துல் கலாம் ஒரு காரணம், அப்துல் கலாம் தான் ஒரு பொறுப்பு அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. அப்புறம் 2023
செப்டம்பர் அப்படின்னு சொல்லி, செப்டம்பர் அல்லது 2025 நவம்பர்னு வைங்களேன், அதுக்கு இடையில மறுபடியும் வீடியோக்கள்ல கலாமை வந்து தீவிரவாதி, ஜிகாதி, அப்சல் குருவின் ஆதரவாளர் அப்படின்னு வந்து அவதூறா பேசியிருக்கிறாரு. இதற்காக வந்து காசியாபாத் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. செக்ஷன் IPC 295A 505/1 IT ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆக்ட்லயுமே இது பெரிய பேசு பொருளாச்சு, பெரிய வைரல் ஆச்சு. அப்துல் கலாமா அவர் அந்த மாதிரி குறிப்பிட்டது. அப்போ மகாராஷ்டிரால அகமது நகர், உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாநிலங்கள்ல வந்து நிறைய மாநிலங்கள்ல வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவாயிருக்கு. இது எப்பயுமே வந்து அவர் வெறுப்பு பேச்சுதான் பேசுவாருன்னு இவர் வந்து விமர்சிக்கப்படுறாரு. அப்போ அவர் மக்கள் ஜனாதிபதி அப்படின்னு போற்றப்பட்ட நம்மளுடைய அப்துல் கலாமே வந்து அவர் உலக அளவுல பாராட்டு வாங்கின மனுஷன். அவரையே வந்து அந்த எதின்றவர் வந்து ரொம்ப தப்பா பேசியிருக்காரு. ரெண்டாவது வந்து தவறா பேசியிருக்கிறாரு முஸ்லீம் அமைப்புகளை அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் வழக்கு வாங்குறது, கைது பண்றது, மறுபடியும் உடனே ஜாமீன்ல விடுறது, இதான் வேலையா வந்து அவங்க இருக்கிறாங்க. அதுல வந்து ஜாமியத் உலாமா, ஹிந்த் இமாத், ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் அப்படின்னு போன்ற அமைப்புகள் எல்லாமே வந்து அவரை வந்து கண்டிச்சிருக்கு. சவுதி அரேபியால மக்கா மதினா புனித பள்ளிவாசலின் நிர்வாகமும் இதை கண்டிச்சு வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இவர் வந்து மகாத்மா காந்தி, நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளை வந்து அவரு எந்த மாதிரி கருத்துக்கள்ல பேசினாரு அப்படின்னு சொல்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அவர் வந்து தேச துரோகி, இந்துக்களின் எதிரி, முஸ்லிம்களுக்கு உரிமை கொடுத்து இந்துக்களை அழித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுமையான கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து அவர் விமர்சிச்சிருக்காரு. இதுலயும் இந்த எஃப்ஐஆர் வந்து இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு கட்டத்துல 2025 ஒரு வீடியோல சொல்றாரு, காந்திஜியின் முகத்துல துப்பணும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏன் காந்தியை வந்து தந்தையா ஏத்துக்கல அப்படின்றதுக்கும் அவர் வந்து அதை பேசுறாரு. நான் வந்து நம்ம தேச தந்தைன்னு சொல்றோம்ல, அவர் தேச தந்தையா என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. இதுல வந்து காசியாபாத் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் 22 ஜூலை மாதத்துல வந்து மகாத்மா காந்தி இந்திய முஸ்லிம்களுக்கு உரிமை கொடுத்ததால் 100 கோடி இந்துக்களுக்கு ஒரு அங்குலம் நிலம் கூட இல்லை. இது வந்து காந்தியின் தனிப்பட்ட குணம் குறிச்சும் வந்து அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இதனால காசியாபாத் மசூரி போலீஸ் நிலையத்துல வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 2022 செப்டம்பர்ல மகாத்மா காந்தி 1 கோடி இந்துக்களின் கொலையை ஏற்படுத்தியதற்கான பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்து மத துரோகி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு காந்திய. நாதராம் கோட்சையை வந்து அவர் ஆதரித்தும் நிறைய கருத்து வந்து பேசியிருக்கிறாரு. மகாத்மா காந்தி என்ன சொல்றாருன்னா, பெண்களை ஏமாற்றுபவர் அப்படின்னும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கருத்துக்கள் வந்து அடிப்படை இல்லாதவை அப்படின்னு கூட வந்து எல்லாரும் சொல்றாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்துக்கள் வந்து நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணும், இந்துத்துவாவை நம்ம இன்னும் நாடெங்க கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்ற விஷயத்துல பரப்ப முடியும் அப்படிங்கிற விஷயத்துல இவர் எப்பவுமே இப்படிதான் இந்துத்துவா இவ்வளவுதான் இவர் பேசுற வார்த்தைகள். ஆனா இவர் ஆகட்டும், இவர் சார்ந்த அமைப்பாகட்டும், RSS ஆகட்டும், இந்துக்கள் அப்படின்னு வரையறுக்கிறது யாரு அப்படின்னா அவங்க வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயம், ஒரு 3% சமுதாயத்தை மட்டும்தான் இந்துக்களை எப்பவுமே ஏத்துக்குவாங்க. அதுக்கு கீழே வர்ற எல்லாரையுமே வந்து அவங்க இந்துக்களை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முதல்ல வந்து இவங்க இந்துக்கள் அப்படின்றது யார அடையாளப்படுத்தணும், யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க வந்து தெளிவுபடுத்தணும். இந்துக்கள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் இந்துக்கள் சர்டிபிகேட் தான் வாங்கி வச்சிருக்கிறோம். நம்மளுடைய ஜாதி சான்றிதழ் இந்துக்கள் தான் இருக்கு. ஆனா எந்த இந்துவும் அவர் குறிப்பிடுறாரு? வழக்கம் போல வந்து இந்த RSS, BJP இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூத்திர சங்கிகளை தான் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. எதுக்குன்னா கலவரம் பண்றதுக்கு. அன்னைக்கு போய் வீடு வீடா போய் ஆயுதம்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்தது, நம்ம பார்த்தோம். அதை அப்ப அவங்க என்ன மாதிரின்னா, அவங்க ஆயுதத்தை கொடுத்து ஒரு முஸ்லிம்களுக்கான, ஒரு இஸ்லாமியர்களுக்கான, இஸ்லாத்துக்கான ஒரு எதிர்த்தரப்பை வந்து கொண்டு வர்றதுக்கான, உருவாக்குறதுக்கான வேலையை தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதைத்தான் அவங்க வழக்கம் போல பண்ணுவாங்க. இதுக்கு தேவை யாரு அப்படின்னு சொன்னா, யாரு இந்த பார்ப்பன சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இவனுங்க வந்து பின்னாடி உட்காந்துக்குவானுங்க. நம்ம சூத்திர சங்கியில கொண்டு போய் முன்னாடி விட்டு அடி வாங்க விடுறது, போராட்டம் பண்றது, இதே வந்து வேலையா இருக்கு. இப்போ இவருக்கு வந்து இவர் பேசின பேச்சுக்கு எந்த எஃப்ஐஆர் இருக்கு அல்லது என்ன அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த முந்தான பேசின விஷயத்துக்கு இன்னும் ஒரு தகவலும் வரல. வந்தா அதை பற்றி சொல்லலாம். இது வந்து இவருடைய ஒரு விஷயம். அடுத்து இன்னொருத்தர் இருக்கிறாரு, நம்ம RSS உடைய புது மெம்பர், பழைய மெம்பர் தான், இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மெம்பர். அதாவது நம்ம தந்தை பெரியாருடைய முன்னாள் பேரன் சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிட்ட ஒரு ஆளு. நான் கொள்கைக்கிறேன், நான் தான் நிஜம். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னை தான் சொல்றேன்.
ஒரு RSS மேடையில போய் நின்னுட்டு பாரதிய வந்து போற்றி புகழணும் அப்படின்னு சொன்னா, உனக்கு அது தேவைப்பட்டது, உனக்கு அவசியப்பட்டது அப்படின்னு சொன்னா நீ அதை தாராளமா பண்ணு. அதை யாருமே தடுக்க போறது கிடையாது. அது உன்னுடைய உரிமை. ஆனா அந்த இடத்துல வந்து தந்தை பெரியார வந்து நீ சிறுமப்படுத்துற அப்படின்னும் போது அந்த இடத்தை எப்படி நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும்? இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, திராவிட கோட்டை, நீ கோட்டைன்னு நீயே சொல்ற, திராவிட கோட்டைய நான் வந்து பார்ப்பனிய கடப்பாறைய வச்சு நான் வந்து இடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த திராவிட கோட்டை வந்து சும்மா ஒன்னும் எழும்பல. அதை எழுப்புறதுக்கு எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை, ஒரு சமூக சிந்தனை, ஒரு பெண்ணா இருந்து யோசிக்க முடியாத ஒரு விஷயத்த தந்தை பெரியார் அவர்கள் எனக்கு பதிலா ஏன் இடத்துல நின்று அவர் யோசிச்சாரு. நீ இதுதான் பண்ணணும், கருப்பப்பை வந்து வெட்டி எறின்னு சொன்னாரு அப்படின்னு இஸ்லாமிய பெண் வந்து, அதுவும் எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய பெண் வந்து பேசுறாங்க. அந்த இஸ்லாமியரை பத்தி பெரியார் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து மதம் மாறணும்னு நினைச்சீங்கன்னா இஸ்லாத்து தான் உங்களுக்கு கரெக்டான வழி, அதுக்கு போங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த இந்து மதத்துல ஜாதிய பாகுபாடுகள் நிறைய இருந்தது, கருவறைக்குள்ள விடல, அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இந்துக்கள் அனுபவிக்கும் போது நீ மதம் மாறணும்னு நினைச்சா இஸ்லாத்து வந்து சரியான உனக்கு ஒரு வழி அப்படின்னு சொன்னார். ஆனா அதே வந்து இப்ப நான் சொன்னேன்ல, இந்த யத்தீன்ற ஒரு சாமியாரு, அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ராவணன் பொம்மையை கொளுத்துறதுக்கு பதிலா நீங்க முகமது நபி பொம்மையை எரிங்கன்னு சொன்ன. அப்போ இந்த இஸ்லாமிய சகோதரிகள் வந்து பேசுறாங்க மேடை மேல, இது சீமானுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் அதை வந்து அவன் காட்டிக்க மாட்டான். என்ன காரணம் அப்படின்னா, அவன் RSSல தானே போய் உட்கார்ந்துருக்கான். முதல்ல மறைமுகமா இருந்தது, இப்ப வந்து முன்னாடி இருக்கு, தெளிவா இருக்கு. இப்போ அவர் பேசுனது என்ன, அந்த சாமியார் பேசுனது என்ன, தந்தை பெரியார் பேசுனது என்னன்றதை இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லிட்டோம். சோ அந்த இஸ்லாமியர்களை பற்றி தந்தை பெரியார் எப்பவுமே வந்து குறைச்சு சொன்னதில்லை, உயர்வா தான் பேசியிருக்கிறார். நிறைய வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்க நடத்தின கூட்டத்துல போய் கலந்துருக்காரு. அந்த முஸ்லிம் சகோதரிக்கும் எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன் சகோதரி, அவர் உங்களுக்காகவும் சேர்த்துதான் போராடினார். இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தந்தை பெரியாருடைய பேரனா இருக்கும் போது அவர் என்னென்ன பேசினாரோ அதுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னா, சீமான் தான் கேள்வி, சீமான் தான் பதில். அவருடைய இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கணும், பழைய வீடியோ எடுத்துக்கணும். இது இந்த கேள்வி இந்த பதில், இந்த கேள்வி இந்த பதில். அன்னைக்கு நீ வந்து இதை சொன்ன, இந்த பெரியாரை பத்தி சப்போர்ட் பண்ணி நீ சொன்ன, இன்னைக்கு அதே திருச்சி நீ வந்து கேள்வி கேட்கிற. இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன்பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. தந்தை பெரியார் வந்து பெண்களை பற்றி என்ன நினைச்சாரு அப்படிங்கறத நீ தான் சொல்லியிருக்க, எப்படி நடந்துகிட்டாருன்றத நீ தான் சொல்லியிருக்க, எப்படி அவங்க இருக்கணும்னு எதிர்பார்த்தாருன்றத நீ தான் சொல்லியிருக்க. ஆனா இன்னைக்கு அதே கேள்வியை திருச்சி கேட்கிறேன். பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள், பாரதி பாடலையா? மாதர் சம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா? பெரியார். அப்ப நீ தான் பதில், நீ தான் கேள்வி. இதுக்கு நாங்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும்னு இல்ல, நீயே வந்து கேள்வியாவும் இருக்க பதிலா இருக்க. உனக்கே பதில் சொன்ன உனக்கு கேள்வியும் இப்ப கேட்க தெரியுதுன்னா அதே பதில தான் உனக்கு திருப்பி நாங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். அதனால அண்ணன் சீமான் அண்ணன், நீங்க கேட்கிற கேள்வி வந்து உங்களுக்கு நியாயமா பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய பதிலையே நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தந்தை பெரியார் வந்து எங்களுக்காக எவ்வளவோ வந்து நாங்க யோசிக்காத விஷயம் கூட யோசிச்சாரு அப்படின்னு வந்து எனக்கு இப்பெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா இந்த மனுஷன், இவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஆச்சரியப்படுற விஷயம் இருக்கு, நிறையவே இருக்கு. ஸோ நாங்க வெளியே போகணும், படிக்கணும், நிறைய வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர் எங்களுக்காக எங்க இடத்துல இருந்து யோசிச்சாரு. ஆனா இதே நேரம் நீங்க போய் ஒரு மேடையில பேசுறீங்கல்ல, RSS மேடை, அந்த மேடையில என்ன சொல்றாங்க, அந்த மேடைனா அந்த RSS அமைப்புல உள்ள சங்கராச்சாரியர், முதல் சங்கராச்சாரியர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பெண்கள் வந்து வெளியில போனாங்க அப்படின்னா, வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்க விபச்சாரிகள்னாரு. அதை வந்து நீங்க ஏத்துக்கிருவீங்களா? அப்போ RSS மேடையில இருந்து பேசுறீங்கல்ல, அப்ப அவங்களுடைய சொன்ன கருத்துக்களையும் வந்து நம்ம கேள்வியா வைக்க வேண்டிய தேவை வந்து இங்க இருக்கு. அப்போ அதை ஏத்துக்கிறீங்க. பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து சொன்னார் இந்த சங்கராச்சாரி. அதுக்கும் வந்து தலைவர் திராவிடம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அதை உடைச்சு பெரியார் என்ன சொன்னாரோ அதைதான் வந்து டாக்டர் கலைஞரும் நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனாரு. அண்ணா யாரு தெரியுமா? அவருடைய ஸ்டூடெண்ட். தந்தை பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றி
எவ்வளவு விஷயங்கள் நாட்டுக்கு நல்லது பண்ணினாரு. ஆனா முன்னொரு காலத்துல கொள்கை பேரன், பெரியாருடைய பேரன், கொள்கையோடைய பேரன் நானு அப்படின்னு உரிமை கொண்டாடின நீங்க எங்க கொண்டு வந்து பெரியார நிறுத்திருக்கீங்க? ஆனா சீமான், உங்களுக்கு தான் இந்த கேள்வி எல்லாம் வச்சிட்டு இருக்கேன். தந்தை பெரியார் மற்றும் அவருடைய கொள்கைகளை பின்பற்றி வந்த தலைவர் அண்ணாதுரை அவர்கள், இவங்க 2 பேருடைய அடியை பின்பற்றி வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் முதல்ல இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்குன்ற சட்டம் போட்டது. சோ திராவிடம் என்னென்ன கொண்டு வந்தது அப்படின்றத நம்ம தோழர்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இதுலயும் நானும் ஒரு சின்ன விஷயமா இதை ஒரு 3 விஷயத்த மட்டும் சொல்லிட்டேன். நீங்க இந்த திராவிட கோட்டைய பிராமண கடப்பாறைய வச்சு நான் உடைப்பேன் அப்படின்றதெல்லாம் சும்மா ஒரு 10 பேர் உங்களை சுத்தி உள்ள விசிலடிச்சாங்க குஞ்சுகள் கைத்தட்டுவாங்க அப்படின்றதுக்காக வேண்டி நீங்க இதை பண்ணுனீங்க, பேசுனீங்க. உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை உங்களை சுத்தி 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, நிறைய இன்டர்வியூல பார்த்திருக்கேன். நீங்க ஒரு டாக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே திரும்பி பார்ப்பீங்க, நம்மளை சுத்தி பார்ப்பீங்க. அவங்கள சுத்தி பார்க்கும்போது உங்களை சுத்தி நிக்கிற அந்த அடிப்பொடிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைத்தட்டுவாங்க. கைத்தட்டினோன்னா உங்களுக்கு உற்சாகம். சோ என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாம பேசிருந்தீங்க அப்படின்னு தான் நம்பணும். ஆனா இப்போ அப்படி தெரியல எங்களுக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தெரிஞ்சேதான் பேசுறீங்க. சோ ஒவ்வொரு முறையும் பெரியார அடிக்க 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 உங்களுக்கு கொட்டும் பணமா கொட்டிட்டு இருக்கு. நீங்க RSS BJP கிட்ட நீங்க கைக்கூலியா இருந்து வாங்கி சாப்பிடுறீங்க. ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை வச்சுதான் உள்ள வந்தீங்க. எங்களுடைய திராவிடம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். உங்களுடைய RSS என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லணும். அப்புறம் நீங்க பேசியிருந்தீங்க ஒரு இடத்துல, RSS சொல்லும் போது பார்ப்பான தொடாம நம்மளால போக முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். ரைமிங் கரெக்டா இருக்கு. ஆனா அதுக்கு அவங்க ஒர்த்தே கிடையாதே. கோயில் நுழைவு போராட்டம் எதுக்காக வந்துச்சு? கோயில் நுழைவு போராட்டத்துல உங்களுடைய தமிழ் தாத்தா இருக்கிறார்ல, அவர் இந்த கமுதி கோயில் நுழைவு போராட்டத்துல என்ன மாதிரியான வாதம் வச்சார்? தந்தை பெரியார் என்ன சொன்னார்? அப்போ இவங்கெல்லாம் யாரு? முதல்ல நீங்க அதுக்கு உடனே கொண்டு வருவீங்க. உடனே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கோயில் நுழைவு போராட்டம் நடந்தப்போ உள்ள கூட்டு போனது யாருன்னு வைத்தியலிங்க ஐயர்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு நடந்தது? அவர் கொண்டு போறதுக்கான, எல்லாரையும் கூட்டு போறதுக்கான காரண காரியங்கள் என்னன்னு உங்களுக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சு அதை தான் பண்றீங்க. நிறைய இடத்துல சீமானன்னா, நீங்க திராவிடத்தை படிச்சுட்டு நல்லா பேசினேன், தந்தை பெரியார நான் இவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கேன், அதனால அவருடைய கருத்துக்களை உள்வாங்கியிருக்கேன், நான் கொள்கை பேரன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆளு இப்போ என்ன பேசுறீங்கன்னா, அவரை நாங்க சரியா படிக்காம நாங்க பேசிட்டோம், ஆதரிச்சிட்டோம்னு சொல்றீங்க. என்ன ஒரு முரண்பாடு பாத்தீங்களா? அப்ப பேசுறது உண்மைனா இது பொய்யா இருக்கணும், இல்ல இது உண்மையா இருந்ததுன்னா அது பொய்யா இருக்கணும். எப்படி அது ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி மாறுபட்ட கோணங்கள் வருது? அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்தவாறு உங்களை நீங்க மாத்திக்கிறீங்க. சொல்ல போனா சூழ்நிலை தான், அதை நீங்க தெரிஞ்சு பண்றீங்க அப்படின்றது கிடையாது. அடுத்து அண்ணன் விஜய் அவர்கள் திருப்பரங்குன்ற விஷயத்துல எதுவுமே பேசவே இல்லை, வாய் பேசவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன சொல்றாரு, விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு இதுவரைக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா அவங்களுடைய அந்த அணில் குஞ்சுகள் எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது குடும்ப சண்டை, பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் குடும்ப சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதே பிஜேபியுடைய தலைவர் என்ன சொல்றாரு, பீஸ் கோயல், இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தாம நாங்க விட மாட்டோம். தீபத்தூண்லதான் ஆல்ரெடி தீபம் ஏத்தியாச்சு, அப்புறம் இங்க என்ன தீபம்? சோ இவங்களுடைய விஷயம் ஃபுல்லாமே கலவரம். தமிழ்நாட்டை இன்னொரு அயோத்தியா நாங்க மாத்தி ஆகணும்னு சொல்லும் போது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எந்த பொந்துக்குள்ள இருந்தாருன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் அவர் கேட்டாரா, கேட்கலையா? அயோத்தியா பிரச்சனைனா என்னன்னு அவருக்கு தெரியுமா? எதனால நடந்ததுன்னு தெரியுமா? அங்க இப்ப என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த மக்கள் எப்படி அவங்களுக்கு இன்னொரு பிஜேபி ஒரு எலெக்ஷன்ல நிற்கும் போது அவங்களை தோற்கடிச்சாங்க இந்த அயோத்தியா கோயில் கட்டினதுக்கு அப்புறம், இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியல. எல்லாம் உட்காந்து பேசுறீங்கல்ல, அவருக்கு எழுதி கொடுக்குறீங்கல்ல, இந்த வரலாறையே கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு சாதகமாகவோ பாதகமாகவோ ஏதாவது ஒரு வார்த்தை அவர் சொல்லணும். அவர் சொல்ல மாட்டார். இந்த கரூர் கூட்ட நெரிசல் பலிகளுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றத அவர் மத்திய அரசுன்னு மாத்திக்கிட்டாரு. சோ அவரோட நிலைப்பாடு இதுல இருந்து எவ்வளவு தெளிவா அவர் மாத்திக்கிட்டாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த இடத்துல நம்ம கூட்டணி, அவங்களோட பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்க ஏடிஎம்கே சொல்லாம போக முடியாது. நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஆனா நமக்கு இதுல நேரம் பத்தல. அடுத்த வீடியோல பார்ப்போம்.
ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அவங்க A1 குற்றவாளி அவங்களுடைய தானே தலைவி வந்து ஜெயலலிதா அவர்கள் செங்கல் அனுப்புனாங்க. கோயில் கட்டுறதுக்கு, அயோத்தி கோயில் கட்டுறதுக்கு செங்கல் அனுப்புனாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க இருக்கிற எல்லாருடைய விஷயமும் இது RSSல இவ்வளவுதான். RSS மீட்டிங் போட்டிருந்தப்போ எங்க போட்டிருந்தாங்க, மோகன் பகவத் வந்திருந்தாரு மதுரைக்கு. அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ முன்னாடி மாநாடு, முருகன் மாநாடு போட்டிருந்தப்போ மதுரையில. அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க உள்ள SP வேலுமணி அவர்கள் வந்து மோகன் பகவத்துக்கு ஒரு gift கொடுக்குறாரு வேலு. முருகனோட வேலுக்கும் பார்ப்பனர்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. மக்கள் நம்ம எல்லாரும் நல்லாதான் நாட்டு நடப்பை ஃபுல்லா கவனிச்சுட்டு இருக்கோம். நம்ம அரசியல் தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த திடீர் தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கண்டிப்பா நம்மளுடைய சமூகத்துல ஒரு பெரிய தவறான ஒரு பாதைக்கு வழி நடத்துவாங்க. பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. தவறான மாற்றத்தை நான் சொல்றேன். அதனால நம்ம மக்கள் எல்லாரும் கவனமா இருந்துக்கணும். நன்றி.